கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் உங்களை கெடுப்பார். இதுக்கு என்ன நம்ம நிறைய நேரம் நினைச்சுப்போம் அப்படின்னா, இதுக்கு என்ன நினைச்சுப்போம், ஆண்டவர் யாரை இப்ப கெடுக்க போறாரு, நம்ம சரீரத்தை ஸ்பாயில் பண்ண ஆண்டவர் நம்மை கெடுத்து விடுவார். ஏன்னா நாம தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அதனால நம்ம சரீரத்தை நம்ம ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம சரீரத்தை பாதுகாக்கணும். எந்த ஒரு தவறான விஷயங்களுக்கு சரீரத்தை உபயோகப்படுத்தக்கூடாது. உண்மையை சொல்லணும்னா அது இந்த வசனத்தோட பொருள் கிடையாது. இந்த சரீரம் ஆலயமாக இருக்கிறதுன்றது 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் தான் பேசுகிறாரு. 1 கொரிந்தியர் 6:19 தான் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுன்னு பவுல் பேசுகிறார். ஆனால் இங்கே எதை பேசுகிறாரு அப்படின்னா, இட் இஸ் ஆல் அபவுட் லீடர்ஸ். இந்த தலைவர்கள் இருக்கிறாங்களே, இந்த சபையை நடத்துகிற தலைவர்கள் இருக்கிறாங்களே, ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்குரிய வார்த்தை இது. நீ இந்த சபையை கெடுத்தால், தலைவராக இருக்கிற நீ, போதிக்கிற நீ, சபையை வழிநடத்துகிற போதகன், மெய்ப்பன், ஊழியராக இருக்கிறாயே, நீ இந்த சபையை கெடுத்து போட்டால், இந்த மக்களை தவறான உபதேசத்தில் தவறான சத்தியத்திலே வழிநடத்தினால் தேவன் உன்னை கெடுத்து போடுவார். இது யாருக்கான வார்த்தை அப்படின்னா, இட் இஸ் ஃபார் லீடர்ஸ். ஆகவே நாம் வேதாகமத்தை இப்படியாய் சரியாய் அந்த கான்டெக்ஸ்டோட அந்த சூழலோட நாம் படிக்கும் பொழுது வேதம் நம்மோடு பேச ஆரம்பிக்கும். அங்கே எழுத்தாளர் என்ன சொல்லியிருக்கிறார் அதை புரியும் பொழுது நாம அதை சரியான முறையில் இங்கே அப்ளை பண்ண முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் தப்பா வழி நடத்த முடியுமா? இந்த வசனத்தை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் ஜனங்களை தவறுதலாய் வழிநடத்த நினைக்க கூட மாட்டேன். சரி, ஏதாவது சொல்லி ஓட்டிடலான்னு கூட நினைக்க மாட்டேங்க அப்படின்னா ஆண்டவர் என்னை கெடுத்து போடுவார். நான் போதிக்கிறேனா அப்படின்னா நான் சரியாய் போதிக்க வேண்டும், இல்லைனால் தேவன் என்னை கெடுத்து போடுவார், தண்டனை உண்டு. ஆகவே நாம் சரியாய் வேதத்தை புரிந்து கொள்வோம். அந்த வசனத்தின் மூலமாய் இப்பொழுது நம்முடைய வாழ்விலே நாம் சரியான சூழலை பொருத்தி சரியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஆகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.